வரும் புண்ணியம் பொய்கட்டும் பொரிதாய அறிவு கைகூடிடும் சிறியார் பயில் செறையுள் சென்னரே சிறியார் பயில் சேரையுள் சென்னரே நாரிபாகன் தன் நாமம் நபிலவே நாரிபாகன் தன் நாமம் நபிலவே திருச்சிற்றம்பலம். சேர்மை உடையவர்கள் பயில்கின்ற திரு சேரையுள் சென்னரியில் விற்றிருக்கின்ற உமையொரு பாகனுடைய நாமம் நவின்றால் நமக்கு சிவபுண்ணியங்கள் பூரித்து வரும். அந்த சிவபுண்ணியங்கள் பூரித்து வர வர துன்பங்கள் எல்லாம் கெடும், பொய் கெடும். மெய்யறிவு பொங்கும், பொய்யறிவு மங்கும். கூர்மை உடையதாக அந்த அறிவு சிவஞானம் கைகூடும். பூரித்தல் என்பது நிறைதல், சிவபுண்ணிய நிறைவு. கூறியாத அறிவு, அந்த கூர் என்பது கூர்த்த மெய்ஞானத்தால் என்பார். ஆர்த்த எனக்கு அன்பன்னியே என்றும் ஆதி கைலாயன் நீயே என்றும் கோர்த்த நடமாடி நீயே என்றும் என்று தாண்டகத்தில் சொல்லுவார். கூர்த்த நடம், நடக்கலையினுடைய நுட்பங்கள் அமைந்த நடனம். அது சிறப்பு மிகுதி இவற்றை குறிப்பது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அறிவு, புரிதாய அறிவு, அதை கொடுப்பதற்கு அந்த நாரிபாகன் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்ற அந்த உமையொரு பாகன் அவரை வழிபடணும். எனவே அப்படி அங்க சிவபுண்ணியம் பெருக்கினால அதெல்லாம் இறப்பில் தவமானதனால அது அறிவிலே பயனளிப்பது. அதனால அங்க அது பூரிக்க அந்த புண்ணியத்துக்கு மறுதலையாகிய கேழ்மை அதெல்லாம் கெடும். புரிதாய அறிவு, அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு தேவையான ஞானம், சிவஞானம் கைகூடிடும், அது உண்டாகும். சீரியார் இப்படி சிறந்தவர்கள், அறிவு ஞானம் பெற்றவர்கள் பயில்கின்ற அந்த சேரையுள் சென்னரி, அந்த சென்னரியப்பன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவனுடைய நாமத்தை சொன்னாலே போதும். அதனால இந்த அழகிய திருச்சிற்றம்பலம் உடையார் சிற்சபை, இது ஒரு சிற்சபை தான். எங்க சிவபுண்ணியத்திற்கான வேள்வியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிவகாசி அன்பர்கள். வேதம் முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலாப் பொழிந்த சூசன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே என்று
ஞானசம்பந்தப் பெருமான் கூறுவார். வேதத்தை அருளிச் செய்தவனாகவும் வேதப் பொருளாகவும் விளங்கும் சிவபெருமானை முதல்வனாகக் கொண்டு குற்றம் செய்யாது நன்னெறியில் நிற்கும் பொருட்டு உலகத்தோர் அவனை போற்றி இசைக்க பூதநாயகனான அகவனைப் போற்றி சூதமுனிவர் அருளிச் செய்த இந்த 18 புராணங்களையும் அந்த புராணங்களும் ஒழுக்கத்தை நமக்கு போதிப்பவன. அதனால அந்த 18 புராணங்களும் சிவபரத்துவம் சொல்வனதாம். உலகத்தவர் ஏதப்படாமை ஒழுக்க நீதி தவறுதலாகிய குற்றம் அடையாமை பொருட்டு கூறிய இந்த புராணங்கள் ஓதி உணரத்தக்கன என்றவார். சூதன் என்பது சூத புராணிகர் சொல்பவர். ஒலிமாலை உண்மை கருத்துக்களை விரிவுறக் கூறும் சொல்மாலை. கலிக்கோவை என்பது புராணங்கள். கலி என்பது தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல அது ஒலியை குறிப்பது. எழுதுதல் பெருகுதல். கோவைங்கிறது கோத்த வளம். நற்றமிழ் கோவை உரை செய்த என்று பிரமோத்தர காண்டத்துல சொல்லுவார். எனவே இந்த புராணவித் புராணி என்ற சொற்கள் ரிக்வேதத்திலும் அதர்வண வேதத்திலும் காணப்படுகின்றன. அந்த புராணங்களினுடைய இன்றியமையாமை பற்றித்தான் நாவுக்கரச பெருமான் அவர் தசபுராணம் என்ற ஒரு திருப்பதிகத்தை அருளிச் செய்தார். மேலும் லிங்க புராணம் என்ற மற்றொரு பதிகமும் அவ்வொரு புராணத்தின் கருத்தை அவரது திருமுறையிலே விளக்கி நிற்கிறது. மற்றொரு பதிகம் ஆதி புராணம் என்ற பெயர் பெற்று விளங்குகிறது. புராணங்களை பார்த்தோம்னா அதுல நாட்டுச் சருக்கம், நகரச் சருக்கம் முதலியவற்றை அமைத்து பாடுவது தமிழ் மரபு. வடமொழியில் புராணங்களுக்கு காப்பியங்களைப் போன்ற சிறப்பு இருப்பதில்லை. ஆனால் தமிழிலே பல பெரும் புலவர்கள் புராணங்களை காப்பியத்திற்கு உரிய உறுப்புகளோடு பாடியிருக்கிறார்கள். அந்த வகையிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய கந்த புராணத்தை காப்பியமாக அமைத்து பாடியிருக்கிறார். அதுபோலத்தான் திருவிளையாடற் புராணம், பரஞ்சோதி அப்படி பாடியிருக்கிறார். அதுல ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம் ஆகிய உறுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதுல முதல்ல ஆற்றுப்படலம் வருகிறது. தொண்டை நாட்டின் சிறந்த ஆறாகிய பாலாற்றை பற்றி அவர் வர்ணிக்கிறார். நந்திமலையிலிருந்து பாலாறு தோன்றுகிறது. மேகங்கள் மலை முகட்டில் மழை பெய்ய அங்கிருந்து நீர் கீழே வந்து ஆறாகப் பெருகி நாட்டுக்கு வளம் உண்டாக்குகிறது என்பதை நயமாகச் சொல்கிறார். அப்படி சொல்லும் இடத்து அங்கங்கே பல உவமைகளை எடுத்து ஆழ்கிறார். கவிஞர்களுக்கு ஓமை என்பது ஒரு அழகான அளவு. எந்த பொருளையும் ஓமையால் புலப்படுத்துவது சிறந்த கவிஞர்களுடைய வழக்கம். அதனால அவர்களுடைய மன இயல்புக்கு ஏற்றபடி ஓமைகள் அங்கே பொங்கி வரும். சேக்கிழார் பாடல்ல தெய்வ சம்பந்தமான ஓமைகள் வரும்.
கந்தபுராண கச்சியப்பெரும் அத்தகைய மன இயல்பு உடையவர் தான். அவர் பெருமானை அருகாலம் பூசிப்பவர். ஆகையால் அவருடைய பாடல்களிலெல்லாம் தெய்வத்தன்மை மணக்கும் ஓமைகளை அங்கங்கே பார்க்கலாம். இப்போ ஒரு தாலி புலாக நியாயமாக அதுல வர்ற ஒரு ஓமையை நாம் பார்க்கலாம். அதாவது அந்த நந்தி மனையில மேகங்கள் வந்து பொழிகின்றன, வந்து கூடி மழை பொழிகின்றது. அதற்கு ஓமை சொல்கிறார். மேகத்துல இந்திரவில் இருக்கிறது, வானத்தில் அது தொரிகிறது. அதோடு தோன்றிய மேகம் மலையின் மேலே ஏறி நீரை பொழிகின்றதற்கு ஓமை சொல்கிறார். வேடகுலத்தில் தோன்றிய கண்ணப்ப நாயனார் தம் வாயில் இருந்த தண்ணீரை பெருதி இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டினார். அந்த வேடருடைய கரிய நிறம் பொருந்தியது இந்த திருமேனி. கண்ணப்பன் கருத்த திருமேனி உடையவர். கண்ணன் கருப்பன். அவர் கையிலே வில்லு இருந்தது. அதுபோலவே வில்லோடு சேர்ந்த அந்த கார்மேகம் இந்த நந்தியம் பெருவரை திருமஞ்சனமாட்டுகிறது. அப்போ அந்த மேகத்துக்கு கண்ணப்ப நாயனாரையும், வானவில்லுக்கு அவர் கை வில்லையும் ஓமையாக்கி அவர் தம் வாய் நீரை இறைவனுக்கு அபிஷேகம் செய்தது போல அந்த நந்தியம் பெருவரை மேகம் நீரை பொழிந்தது என்கிறார். அப்படி அந்த கற்பனை அவருடையதெல்லாம் அருளாளர்களை பற்றித்தான் இருக்குது. பூட்டு கார்முகத் தன்னோடு தோன்றிய புயல்வாய், அந்த புயல்வாய் மேகம் ஊட்டு தன்புணல் நந்தியம் கரும்பிசை உகுத்தல் வெட்டுவக்குல தின்னனார் மஞ்சனம் விமலருக்கு ஆட்டுகின்றதோர் தனிச்செயல் போன்று உள்ளதன்றே. ஆமாம், அது அன்றே உள்ளது, அப்படித்தான் இருக்கிறது. அப்போ அந்த முளைப்புணல் தங்கள் மேல் ஊற்று மாமுகில் உளைச்சல வெகுண்டு எதிர் இறைப்ப தொப்பனில் புழக்கையில் நிறைய நீர் முகந்து போர் மத தலை செவிக்கரிகள் விண்தளத்து வீசுவ என்பார். யானைகள் அப்படி தண்ணியை மோரி வீசுறது, மழை பொழிய போறது இருப்பார். அப்படி ஒரு அரிய ஒரு கற்பனை பலத்தோடு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, காஞ்சி புராணத்துல சிவஞான முனிவர் சொல்வது, அதாவது அந்த நாட்டுப்படலத்துல அவங்க மல்லர்கள் வயலுக்கு நீர் பாய்ச்சுறாங்க. அதுக்கு அத சொல்றாரு, பொறிகளைந்தையும் புறம் செலாத அடக்கி ஒரு நெறிக்கே குறுக்கொழும்படி செலுத்து பேராளர் தம் கோள் போல் பிரிபுறும் மலமடைகளில் பிழைத்திடாது ஒதுக்கி செரித்து அரும்புணல் முழுவதும் அகன்பனை செரிப்பார் என்று. எனவே இந்த உடலை பெருமானுக்கு அர்ப்பணிப்பார் என்று அங்க சொல்றார். பெருமானுடைய பூசைக்கு அர்ப்பணிப்பார்கள். அதை வினையை செய்யாமல் பிறவி அறுப்பதற்காக செய்வார், அங்க சிவப்பயிர் விளைவிப்பதற்காக செய்வார்கள் என்று சொல்லுவார். அதுபோல அந்த உழவர்கள் அறுவடை செய்து அந்த நெல்லை
அந்த வைக்கோலிலிருந்து பிரித்து தனியே சேர்க்கிறார்கள். அத சொல்றாரு அந்த வைக்கலன். உடலில் ஆவி பிரித்தன ஊழ்வினை தொடர்பு நீக்குவது ஒப்ப தொகுத்த நெல்பயிரை வையனில் நீங்க பகட்டினம் அடைய வந்தொடர் நீக்கி அகலுமால் என்பார். எனவே அப்படி அந்த வைக்கல்லிருந்து நெல்ல பிரிக்கிறத உடல்ல இருந்து ஆவியை பிரிக்கிற மாதிரி பிரித்து என்று சொல்றவர். வையகற்றி வடியெளிதில் தூற்றலும் பொய்யகன்றவர் ஐம்பொறி போதல் போல் கையகன்று கழிவை பொடியோடும் ஒய்யனப்பதர் அப்புறத்து ஓடுமால் என்பார். எனவே அப்படி வைக்கலிலிருந்து நீக்கிய அந்த நெல்லை வையகற்றி வைக்கலிருந்து அகற்றி வழி எதிர் தூற்றலும், அந்த காத்துக்கு எதிராக அப்படி தூற்றுவாங்க. அப்படி தூற்றும் போது பொய்யகன்றவர் ஐம்புரி போதல் போல். எனவே இந்த கருவிகள் எல்லாம் மருளெனில் இருளாய் நிற்பது, துன்ப ஏதுவாய் நிற்பது. இப்ப அதெல்லாம் போய் அதெல்லாம் நமக்கு சிவபுண்ணியம் செய்யக்கூடிய இன்ப ஏதுவாக மாறுகிறது என்பார். அந்த இதெல்லாம் அப்படி அதுல இருக்க தூசி கழிவுகள் எல்லாம் பொடியோடும் ஒய்யன பறந்து அப்புறத்து ஓடும் என்று, அது இறைமாண்ட இந்திரிய பறவை இரிந்து ஓட என்று சொன்னது போல அப்படி சொல்வார். அதனால இங்க கண்ணப்பன் அவர் சொல்லல, சின்னனார் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவர் கண்ணப்பன்னே சொல்லியிருக்கலாம். ஏன் சின்னனார்னு சொன்னார்னா அதற்கு காரணம் இருக்கணும். கண்ணப்பர் இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டும் போது திண்ணனாகத்தான் இருந்தார். இறைவனுக்கு தம் கண்ணையே பறித்து அப்பிய பிறகு கண்ணப்பிய கண்ணப்பரானார். அந்த காலத்தி மலையின் மேலே எழுந்தருளியுள்ள சிவபெருமானிடத்திலே அன்பு கொண்டு அந்த பெருமானை வழிபட தலையிலே மலர் கொண்டு வாயிலே நூறு கொண்டு ஒரு கையில் வெல்லும் மற்றொரு கையில் நிவேதன, அந்த நிவேதனத்திற்கு சுவை பார்த்து எடுத்து வந்த ஊனமாக வந்து வழிபட்டு திருமஞ்சனம் செய்த பொழுதெல்லாம் அவர் சின்னனார் என்ற பெயரில் தான் இருந்தார். இங்கே நந்திமலையில் மேகம் மழை பொழிப்பதற்கு அவர் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்த நிலையை உவமையாக சொல்ல வரும் ஆசிரியர் அந்த நிலையில் அவர் சின்னனார் என்ற பெயருடனே இருந்தமையால் அந்த பெயரை சொல்கிறார். பக்தர்கள் இயற்கையாக காணுகின்ற காட்சியிலே கூட இறைவனை காண்பார்கள். மற்றவர்கள் இறைவனை கூட சடமாக காண்பார்கள். நாம் இறைவனுக்கு கோயிலுக்கு சென்றாலும் அங்கே வேறு எதையோ பார்ப்போம். அவர்களது மனோபாவத்துக்கு ஏற்றபடிதான் இந்த எண்ணங்கள் எழுகின்றன. வரகுண பாண்டியன் என்ற மன்னன் மதுரையிலே அரசனாக இருந்தான். அவன் மகா சிவபக்தன். சிவபெருமானுடைய நினைவாகவே எப்போதும் இருப்பான். தன் மந்திரியோடு அவன் ஒரு சமயம் நல்ல ஒரு கோடை காலத்துல நகர்வலம் வந்து கொண்டிருந்தான். வழியிலே பல மரங்கள் இருந்தன. அதுல வேப்ப மரங்களும் இருந்தன. அது கோடை காலமானபடியால் அந்த மரங்களிலே நிறைய பழங்களும் இருந்தன. எனவே உடன் வந்த மந்திரியை பார்த்து இந்த மரங்களின் மேலே விதானம் அமை என்று சொன்னான். உடனே மந்திரி, இது என்ன மகாராஜா, இப்படி உத்தரவாகிறது என்று கேட்டார். அந்த மரத்தில் இருந்த வேப்பம் பழங்களை காட்டி, அவை சிவலிங்க தோன்றவில்லையா? ஒவ்வொரு பழமும் ஒரு சிவலிங்கம் போலல்லவா இருக்குது. அப்போ இத்தனை சிவலிங்கங்களை செய்து தருகின்ற இது செய்கிறதா, செய்து வழிபடுகிறதா
தெரியல. எப்படி செய்தாலும் அது பெரிய சிவபுண்ணியம். அவை வெயிலிலே காயலாமா என்று அரசன் கேட்டான். நமக்கு அந்த உணர்ச்சி விளங்காது. வெப்பம்படம் என்றவுடன் நமக்கு அசப்பை நினைப்போம். அவனுக்கு அந்த பழங்களெல்லாம் சிவலிங்கமாக கண்டான். அதனால் அவரவர் கருத்தில் உள்ளதுதான் பார்வையில படும். இதே போல அவன் மழைக்காலத்துல அவன் ஒரு குளத்தங்கரை வழியாக போய்க் கொண்டிருந்தான். குளத்தில தவளைகள் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. அது விகடக் கச்சேரி போல இருந்தது. அந்த விகட ஒளி ஒலிப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். நமக்கு அந்த தவளையினுடைய ஒளி விகடக் கச்சேரியைத்தான் நினைவூட்டும். ஆனால் வரகுண பாண்டியனுக்கு தவளைகளின் ஒளியை கேட்டவுடன் வேறு எண்ணம் வந்தது. அதனால் அவன் மந்திரியை அழைத்து கேழ்வரகையும் அரிசியும் கொண்டு வந்து இந்த குளத்திலே கொட்டுங்கள் என்று சொன்னான். அதற்கு இங்க உள்ள தவளைகள் எல்லாம் ஹரஹர என்ற முழக்கம் செய்வதை நீங்கள் கேட்கலையா என்றான். நமக்கு அப்படி சரி கேட்குது. அது அந்த கண்ணப்பனாருக்கு அந்த மலையில ஏறும் போதே ஹரஹர ஓசம் கேட்டது. ஆனா கூட வந்த அந்த ஆணனுக்கு அது வண்டின் ஒலி போல இருந்தது என்பார். இத மாணிக்க வாசகர் புராணத்திலையும் அத வாதவூரடிகள் புராணத்துல சொல்லுவார். எனவே சிவபக்தி நிறைந்த பாண்டியனுக்கு ஹரஹர ஒலியாக கேட்டது. வெப்பம் பழங்களை கண்டவுடன் சிவலிங்கத்தையும் தவளையின் குரல் ஹரஹர சப்தத்தையும் உணர்த்த வேண்டுமானால் அதற்கேற்ற உள்ளம் இருக்க வேண்டும். அவரவர்களுக்கு அவர்களுடைய மனப்பாங்குக்கு ஏற்பவே காட்சியும் அமையும். எனவே அதுபோலத்தான் இங்கு இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர் பூசகர். அதனால அந்த முருகப்பெருமானை பூசிக்கிறவர். அதனால் அவருக்கு அது அப்படி தெரிந்தது. அதுபோல அவர் நாட்டு படலத்தை சொல்லுவார். அதுல அந்த நாட்டில 3 வகை கனிகளை பற்றிய ஒரு பாட்டு வருகிறது. வாழை, மா, பலா ஆகிய 3ஐயும் முக்கணி என்று சொல்வது வழக்கம். இந்த 3 வகை கனிகளையும் உண்ணுகின்றவர்கள் வெவ்வேறு வகையிலே செயல்படுவார்கள். வாழைப்பழத்தை மேலே தோலை உரித்துவிட்டு உண்டுவிடலாம். மாம்பழத்தை காம்பையும் மூக்கையும் தரித்துவிட்டு மேல் தோலையும் சீவி உண்ணலாம். கடைசியில கொட்டையை எறிந்து விடலாம். பலாப்பழத்தை உண்ண வேண்டுமென்றால் முதலில் முள் நிறைந்த மேல் தோலை பீறி உள்ளே இருக்கிற சடைகளை அகற்றி பழத்தை எடுத்து அதனுள் இருக்கிற கொட்டையை அகற்றி அந்த சுளையை உண்ண வேண்டும். அப்போ இந்த வாழைப்பழத்தை நாம உண்றதை விட மாம்பழத்தை உண்ணுவதில் கொஞ்சம் கூடுதலான முயற்சி தேவைப்படுகிறது. பலாப்பழம் அது பெருசா இருந்தாலும் இன்னும் அதிக வேலை வாங்குகிறது. அது மேல உள்ள தோலை நீக்கி உள்ள இருக்கிற சக்கையை நீக்கி சுளையை எடுத்து பிறகு கொட்டையை நீக்கி சாப்பிட வேண்டும். இப்படி 3 வகையில் பயன் தருகின்ற 3 பழங்களையும் 3 வகையான வள்ளல்களை அந்த பழங்களுக்கு ஓமையாக்கி காட்டுகிறார் அந்த கச்சியப்ப சிவாச்சாரி. ஆமா, அந்த
அவை பாட்டி சொல்லுவா, அதாவது தண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கார்கூலி என்பார். ஒருவன் கேளாமல் கொடுப்பது உயர்ந்த கொடை, கேட்டுக் கொடுப்பது அது மத்திமம், இடைப்பட்ட கொடை, அதை வன்மை என்று சொல்கிறார். அடுத்தடுத்து போய் கேட்டால் அப்போது கொடுப்பது அது கொடையாகாது, அது அடிக்கடி நடந்த அதுக்காக அந்த கால்நடை செய்வதற்கான கூலி என்பார். கேட்டவுடன் தருகிறவர் உத்தம வள்ளல், சில முறை கேட்டு தருபவர் மத்திம வள்ளல், பலகாலம் கேட்டு தருபவர் அதம வள்ளல் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார். அதனால இந்த 3 பேருக்கும் வாழைப்பழத்தை உத்தம வள்ளலுக்கும், மாம்பழத்தை மத்திம வள்ளலுக்கும், பலாப்பழத்தை அதம வள்ளலுக்கும் ஓமையாக சொல்லுவார். அதனால அந்த சித்திர கதறி மாவருக்கை தீங்கனி துய்த்திட அயன்பயன் உதவும் தோற்றத்தால் உத்தம முதலிய குணத்தின் ஓங்கிய முத்தசத்தவர் கொடைமொழியன் என்றவே என்று அந்த நாட்டுப்படலத்துல அவர் பாடுவார். அந்த சித்திரம்னா அழகு, கதலி அந்த வாழைப்பழம், வருக்கைங்கிறது பலா. இவ்வாறு அந்த 3 பழங்களையும் 3 வகையாக இருக்கக்கூடிய வள்ளலுக்கு ஒப்பிட்டார். எனவே வள்ளல்கள் இருக்கிறாங்க புறா, அதுல கூட குறையா இருப்பாங்க என்று அந்த நாட்டை பெற்று சொல்கிறார். எனவே அந்த கந்தப்பெருமானுடைய வரலாற்றை சொல்ல வருகிறார் என்றால் அவனுக்கு உரிய நாடு இன்னது என்று எப்படி வரையறுப்பது? முருகன் எல்லா நாட்டுக்கும் கடவுள் தான். குறிப்பிட்ட நாட்டில குறிப்பிட்ட நகர்ல வசிக்கக்கூடிய தலைவனாக இருந்தால் அவனுடைய காவியத்தில் அவனுடைய நாட்டையும் நகரத்தையும் பாடலாம். எல்லா உலகுக்கும் தலைவராக இருக்கிற ஆண்டவனுக்கு எந்த நாட்டை சொல்வது, எந்த நகரத்தை சொல்ல முடியும்? அந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரோ தொண்டை மண்டலத்தை நாட்டுப்படலத்திலும் காஞ்சி புராணத்தை திருநகர படலத்திலும் பாடுகிறார். இது அவருடைய நாட்டு பக்தியை காட்டுகிறது. கந்தபுராணம் தோன்றிய இடம் காஞ்சிபுரம். தமிழ் கந்தபுராணம் பாடிய கச்சியப்பர் காஞ்சிபுரத்தினராதலால் அந்த புராணத்தின் நாட்டுப்படலத்துல தொண்டை நாட்டையும் நகரப்படலத்துல காஞ்சிமா நகரையும் பாடுகிறார். சேக்கலார் அந்த திருத்தொண்ட தொகை தோன்றிய நாட்டையும் நகரத்தையும் பெரிய புராணத்துல சிறப்பித்து பாடுகிறார். கச்சியப்ப முனையர் பாடிய விநாயக புராணத்தில் அவர் பாடி அரங்கேற்றிய சென்னை மாநகரையும் தொண்டை நாட்டையும் சிறப்பித்து பாடுகிறார். இதெல்லாம் அவங்களுடைய இயல்பு தான். எனவே அந்த கண்டு கேட்டவை உண்டு உயிர்த்து உற்றறி கருவி கொண்ட ஐம்புலன் ஓங்குகின்ற ஓங்குற நடாத்திய கொள்கை தொண்டர் அந்த கூட்டமும் விழிவழி புனலுகந்த தொழுங்கை அண்டர் கூட்டமும் ஆலயம் தொறும் தொறும் அறாவால் என்பார். இறைவன் எழுந்தருளிருக்கின்ற ஆலயங்கள் காஞ்சிபுரத்திலே பல. ஒவ்வொரு ஆலயத்திலும் தொண்டர்களின் கூட்டமும் அண்டர்களின் கூட்டமும் இருக்கும். ஏன்னா அண்டர்லாம் இங்க வந்துதான் வழிபட முடியும். நம் கண்காண தொண்டர் கூட்டம் தொழும், நம் கண்ணுக்கு புலப்படாமல் அந்த அண்டகூட்டராகிய தேவர்கள் தொழுவார்கள். தேவலோகத்தில் இருக்கும் தேவர்களுக்கு கைலாசத்தில் சென்று இறைவனை வழிபடுவதை விட நில உலகத்திலே வந்து வழிபடுவதில் நாட்டம் அதிகம், பயன் அதிகம். அன்பர்கள் கூடியிருக்கும் இடத்திலே ஆண்டவன் அருளை வழங்குகிறான். ஆதலால் அப்படி அருள் வழங்கும் இடத்திலே வந்து ஆண்டவனை தொழுதால் அதனால் நல்ல பயன் பெறலாம் என்று அண்டர்கள் வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, இறைவனை தொழுகின்ற தொண்டர்களை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. தொண்டர்களை தொழுது நம்முடைய உள்ளம்
அந்த உள்ள கிடக்கையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதுதான் அவர்களுடைய ஆசை. அதனால தொண்டர் கூட்டம் இருக்கின்ற ஆலயிலே எல்லா ஆலயத்திலையும் அண்டர் கூட்டமும் இருக்கிறது. அப்போ அப்படி தொண்டர் கூட்ட இயல்பை சொல்ல வந்த கட்சியப்ப நமக்கு ஐம்பொறிகள் இருக்கின்றன. காண கண்ணும் கேட்கச் செவியும் சுவைக்க நாவும் உயிர்க்க மூக்கும் பரிசிக்க தோலும் இருக்கின்றன. இந்த ஐம்பொறிகளின் வாயிலாக நாம் உண்கிறோம், உணர்கிறோம். இறைவனை பூசை செய்யும் போது மனம் ஒருமித்து எல்லா பொருள்களும் இறைவனிடத்தில் ஈடுபட வேண்டும். அதற்காகவே வெவ்வேறு வகையான செயல்களை பூசையில வைத்திருக்கிறார்கள். மனம் பூசையில ஈடுபட வேண்டும் என்பதுதான் பூசையின் பயன். ஐம்பொறிகளும் புறம் செல்லாது ஒரு இடத்துல இருக்கணும், ஒடுங்கி நிற்கணும். கையொன்று செய்ய விடியொன்று நாட கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால்கமலும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே என்பார் பட்டினத்தார். உண்மையான தொண்டர்கள் பொறிகளில் இறைவன் சம்பந்தமான செயல்களிலே ஈடுபடுத்தி பூசை புரிவார்கள். ஆண்டவன் திருமேரியை கண்டும் அவன் புகழை கேட்டும் அவனுடைய பூசையிலே பயன்பட்ட சந்தன மலர் முதலியவற்றை மோந்தும் அவனது பிரசாதத்தை உண்டும் ஐம்பொறிகள் அவனுடைய தொடர்புடைய செயல்களிலே இயங்க அவனுடைய அருளிலே கலந்து நிற்பார்கள். இது தொண்டர்களுடைய இயற்கை. அதனால கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறி கருவி கொண்ட ஐம்புலன் ஒருங்குற நடாத்திய கொள்கை தொண்டர் கூட்டமும் என்பார். அது அந்த சிவஞான முனிவரும் இதேதான் சொல்றாரு. விழிவழி புனல் உகந்து தொழுங்க அந்த கண்ணில் கண்ணீர் வடியும்படியாக தொழுங்கை அண்டர் கூட்டமும் ஆலயம் தொறுந்தொறும் அறாவாள் என்பார். அப்போ அங்கங்க அந்த நகரிகளை காண்கின்ற காட்சிகளை தொகுத்து சொல்கிறார். சிறந்த நகரம் என்றிருந்தால் பல இடங்களிலே நாடகங்கள் நடக்க வேண்டும், பாட்டு பாடுகின்ற அரங்குகள் இருக்க வேண்டும். பொழுது போவதற்காக அந்த இருக்கிற அந்த நடன சாலைகள் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிய வேண்டும். இது நாகரீக வாழ்க்கைக்கு. நாம இப்ப பார்க்கிற நடங்கள் யாவும் உள்ளத்தை மயக்கி கருத்தை கெடுப்பனவாக இருக்கின்றன. எனவே ஆனால் காஞ்சிபுரத்தில் உள்ள அரங்குகளில் எப்படி இருக்கின்றன என்றால், அங்கே ஆடும் ஆட்டம் பாடும் பாட்டு எல்லாமே இறைவனோடு தொடர்புடையனவாக இருந்தன. அந்த நடன சாலையில நடராஜ பெருமானின் நாட்டுக்கே ஆடி பாடுகிறார்கள். பழைய காலத்தில் நாட்டியத்துக்கு அரசன் தானே தவிர ராணிகள் இல்லை. அதனால் உள்ளத்தில் இறைவன் பற்றி வளர்ந்ததை அன்றி மோகம் வளரவில்லை. நடராஜ பெருமானின் சந்நிதியில நடனம் நடந்து வந்தது. காஞ்சிபுரத்துல நாட்டிய சேரியாவும் சிவந்த நடனமாகவே இருந்தன. அப்படியே இறைவனது புகழை பாடுகின்ற பாடல்களையும் அவர்கள் பாடுகிறார்கள். அப்போ நாட்டிய செயலியாவும் சிவனது நடனம், பாட்டிசை திறன் யாவையும் அன்னதே, பதியோர் கேட்டிருப்பன யாவையும் அவன் இசை கேள்வி, அவனோடு இசையை செய்கின்ற கேள்வி, கூட்டம் யாவையும் அன்னவன் தொண்டு செய் கூட்டம், அவனுக்கு தொண்டு செய்கின்ற கூட்டம். எனவே இப்படி மக்கள் திரள் திரளாக கூடி கேட்பது இறைவன் சம்பந்தப்பட்ட பாட்டை இப்போதெல்லாம் யாராவது ஒரு ஓதுவாரே பாடினால் அங்க 4 பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு பெண்மணி பாடினால் அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் கேட்பார்கள். ஆனால் காஞ்சிபுரத்துல அந்த காலத்துல மக்கள் திரளாக கூடி கேட்டது இறைவனுடைய பாடல்.
மிகவும் விரும்பி பார்ப்பது சிவபெருமானுடைய நடனம். எங்காவது 4 பேர் கூடியிருக்கிறார்கள் என்றால் அந்த கூட்டத்தில் நிச்சயமாக இறைவனுடைய தொண்டு பற்றிய பேச்சே இருக்கும். வெவ்வேறு வகையான தொண்டுகளை செய்கின்ற தொண்டர்கள் தமக்குள் ஒன்றுபட்டு கூடுவார்கள். எங்கும் சிவமயமாக இருக்கும். இவ்வாறுதான் எதையும் அந்த நகரத்திலே காண முடியும். அதனால அந்த மனிதர்களது இன்பத்துக்கு காரணமான ஆடல் பாடல்களும் அதுவும் சிவமயமாக இருந்தால் அவர்கள் மனங்களில் கெட்ட எண்ணங்கள் மூழ்குவதற்கு அங்க வழியே இல்லை. நம் நாட்டில் ஆலயத்தை மையமாக வைத்துத்தான் வாழ்க்கை நடந்து வந்தது. இறைவனுடைய நினைவை உண்டாக்குவதற்குரிய பழக்க வழக்கங்களை மக்கள் கொண்டிருந்தார்கள். ஏன் குழந்தைகளுக்கு நாம் பெயர் வைக்கிறோம் 1, 2, 3 என்று அடையாளம் தானே வேணும். அந்த எண்களை வைச்சிருக்கலாம். ஏன்னா அந்த போலீஸ்காரங்க கைதிகள் அவர்களுக்கெல்லாம் எண்களை சொல்லித்தான் கூப்பிடுகிறார்கள். அந்த மாதிரி நம் குழந்தைகளுக்கும் பெயர் வைக்கலாம். ஏன்னா எதுக்கு அடையாளம் தெரியுதுக்கு தானே. 1, 2, 3 என்று அடையாளம் சொன்னா போதாதா? மேலை நாட்டினர் வைக்கிறாங்க பேர், கிரீன் ரெட்டுன்னு, உட்டு, அப்படியெல்லாம் பேரு அப்படியும் வைக்கலாம். நாம் அப்படி வைக்கிறது இல்லை. பெயர்கள் அடையாளமானாலும் அந்த அடையாளத்தில் ஒரு சிறப்பு இருக்கணும். நாம ஒரு திருக்குறள் உரையோ படித்துக் கொண்டிருக்கிறோம். படிக்கும் போதே வழக்கம் போல தூக்கம் வந்திருக்கு. நாம அதுக்காகத்தான் படிக்கிறோம். பக்தியோடு படிப்பது என்பது சில நேரங்கள் சரி அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் படிக்கலாம்னு அதை மூடி வச்சுட்டு காலையில் எழுந்தவுடன் புத்தகத்தை படிக்கலாம் என்று திறந்தா அந்த இடத்துல அடையாளம் வைக்கவில்லையே என்ற நினைவு வருகிறது. ஏன்னா இடையில ஒரு டேக் வைப்போம். அப்படி அந்த புத்தகத்தை புரட்டிய போது அதுல நாம் மூடும் பொழுது அதுல ஒரு பூச்சி அகப்பட்டு செத்து கிடந்தது. நான் திருக்குறள்ல படித்த அந்த அதிகாரமும் கொல்லாமை. கொல்லாமை அதிகாரத்துல ஒரு கொலை நிகழ்ந்திருக்கிறது. ஆமா, அந்த இடத்துல அப்படி நாம செய்திருக்கிறோம். சில கதைகள், சில கதை புத்தகங்கள் இருக்கின்றன. ஒரு பையன் நமக்கு தெரிஞ்ச அவ்வப்போது வந்து அதை கடன் வாங்கி கொண்டு போவான். அதை படிச்சுட்டு திருப்பி கொடுப்பான். ஒரு முறை அவன் கொஞ்சம் காலதாதமா தான் அவன், ஏன்னா 1 வாரத்துக்கு மேல ஆயிடுது அந்த புத்தகத்தை அவன் திருப்பி அதுவும் கேட்ட பிறகுதான் கொடுத்தான். அதனால அவன்கிட்ட அந்த புத்தகத்தை பெற்று இனிமே இவனுக்கு புத்தகம் கொடுக்கப்படாது என்ற எண்ணத்தோடு அதை பெற்றுக்கொண்டு, ஏன் இவ்வளவு நாளாக்கிட்டது அப்படின்னு கேட்டான். அவன், ஐயா ஊரில் இருந்து என் தங்கை வந்திருந்தாங்க, அவனும் படிக்கணும்னா அதனால கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, மன்னிக்கணும். அந்த புத்தகத்தை வாங்கி பிரிச்சா அதுல ஒரு அடையாளம் இருந்தது. ஒரு பக்கத்துல அந்த பெண் தான் சூடியிருந்த அந்த தாழம்பூ மடல் ஒன்றை கிழித்து அடையாளமாக வைத்திருந்தார். திருக்குறள்ல அடையாளமாக ஒரு பூச்சி இருந்தது, செத்து போய். இங்க இதுவும் அடையாளம் தான். அந்த பக்கத்தை திறப்பும் பொழுதே அதுல ஒரு மனம்.
அது நமக்கு ஒரு மனதை நிறைவை தருகிறது. இது அருவருப்பை தருகிறது. அதுபோல குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது வெறும் அடையாளமாக இல்லாமல் அங்க பக்தி மனம் கமழ்கின்ற இறைவனுடைய பெயரை வைப்பது சிறப்பல்லவா? யாராவது கூப்பிடுகிறார்கள் என்றால் நம் காதில் ஆண்டவன் திருநாமம் விழுகிறது. ஏ முருகா, பரமசிவா என்று நாம் இந்த குழந்தைகளை அழைக்கும் பொழுது இறைவன் நினைப்பு நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையை நாம் வேறு எங்கே பார்க்க முடியும்? நாம் கேட்கிற ஒலிகள் எல்லாம், காணுகின்ற பொருள்களிலெல்லாம் ஆண்டவனது நினைவு வரும்படியாக அந்த காலத்து பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவங்க உண்மையிலே பெரியவர்கள் தான். வயதினால் மட்டுமல்ல, அனுபவத்தினால், அறிவினாலும் தான். இந்த நாட்டில் நாம இறைவனுக்கு நிவேதனம் பண்ணும் வழக்கம் இருக்கிறது. நாம் உண்பதை ஆண்டவன் நினைவோடு உண்ண வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். ஆண்டவனுக்கு நிவேதனம் செய்கின்ற போது அது பிரசாதமாகிறது. சாதம் பிரசாதமாகிறது. சாதமாக இருந்தால் அது உடல் பயனை தரும். அதை பிரசாதமாக்கி உயிர் பயனாக மாற்றிக்கொள்கிறோம். அவன் நினைவோடு உண்டுகிற போது அது பற்றி வருகிறது. நம் நாடுதான் சமையல் கலையும் சமயக்கலையும் இணைத்து வைத்திருக்கின்ற நாடு. அவங்க பழங்களின் கலவை ஃப்ரூட் சாலட் என்று சொல்லுகிறோம். அதை இங்க அதை சாப்பிட்டா அதை எங்க சாப்பிட்டோம்னு அந்த உணவு சாலையின் நினைவுக்கு வரும். ஆனால் இங்கே பஞ்சாமிர்தம் என்று சொல்கிறோம். அதுவும் அந்த இனித்த பண்டம் தான். அதை கேட்டவுடனே வாயிலை நீர் ஊறும் என்றாலும் உடனே நமக்கு இந்த பஞ்சாமிர்தம்னு சொன்ன உடனே பழனி ஆண்டவனை பற்றிய நினைவு வராம பஞ்சாமிர்தம் சாப்பிட முடியாது. அது எவனா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டான்னா பழனி ஆண்டவனை நினைத்தே ஆக வேண்டும். இந்துக்களானால் ஒரு கும்பிடு போடுவாங்க, மற்றவங்க போட மாட்டாங்க. அதான் வித்தியாசம். பக்தி இருக்கிறவங்களுக்கு அதை சாப்பிடும் போதே கண்ணீர் வரும். இப்ப புளியோதரைன்னு சொன்னா அது என்ன பண்டம் என்ற நினைவுக்கு வரும் முன்னால் நமக்கு திருமால் நினைவு வருகிறது. பெருமாள் கோயில் புளியோதரை, கொழுக்கட்டைனா பிள்ளையார் கோயில் நினைவுக்கு வருகிறது. இப்படி நாம உணவுல கூட பெருமான் நினைவு வருமாறு அதை வைத்திருக்கிறோம். நம் நாட்டில் எத்தனையோ திருக்கோயில்கள் இருக்கின்றன. அவற்றில் புராணங்கள் இருக்கின்றன. நாகம் பூசை பண்ணின இடம் நாகப்பட்டினம், வண்டு பூசை பண்ணின இடம் வண்டூர், குரங்கு பூசை பண்ணின இடம் குரங்காடுதுறை. இப்படி பல தலங்கள் இருக்கின்றன. ஒருத்தரைப்பா கேட்டாரு, இந்த தல புராணங்களில் உள்ள நிகழ்ச்சியெல்லாம் உண்மையா இருக்குமாயா, என்னையா இது அப்படின்னு. எங்கேயாவது பூசை பண்ணத, குரங்கு பூசை பண்றத பார்த்திருக்கியா? படம் எடுத்திருக்காங்களா? அதை மெய்ப்பிப்பதற்கு ஏதாவது தடயம் உண்டா என்றெல்லாம் கேட்கிறார்கள். நமக்கு அதை பத்தி எல்லாம் அந்த கவலை வர ஆராய்ச்சி எல்லாம் கிடையாது. புராணங்களால் பயனுண்டு என்று சொன்னோம். என்ன பயன்னு கேட்டா அதுதான். அதாவது இப்ப நாவல்களையும் சிறுகதைகளையும் படிக்கிறீர்களே, அதை படிக்கும்போது அது பொய் அல்லவா, எதற்காக படிக்கிறீங்க என்று கேட்டா அந்த கதையில் கருத்து இருக்கிறது, அந்த கருத்தாக படிக்கிறோம் என்று சொல்கிறாரு. அதுபோல புராணங்களில் ஒரு பயன் உண்டு, கருத்து உண்டு. எனவே இறைவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பொருள் அவன். எங்கும் உறைந்திருக்கின்றான் என்ன எண்ணம் நமக்கு இருப்பது இல்லை. அப்படி இருந்தா அந்த உணர்வு தான் நம்மை தவறு செய்யாமல் தவிர்க்கிறது. எங்கும் உடனொருவன் என்று காணுங்கள் என்றஞ்சி, அந்த எங்கும்
உடன் ஒருவன் காணுங்கோள் என்று அங்கம் குலைப்பது அறிவு என்பார். கங்காணி என்று கள்ளம் பல செய்தார், கங்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால், கங்காணியாக கலந்து என்றும் நின்றானே, கங்காணி கண்டார் களவொழிந்தாரே என்பார். இப்படி எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கின்ற அந்த பக்குவம், அந்த கண் நமக்கு வேண்டும். இந்த உலகத்தை பார்க்கும் போதே உலக காட்சிப்பட்ட அது பிறப்பை தரும்போம். அந்த உலக காட்சியும் சிவத்துவத்தை பெருமான் திருவடியை தருகிற மாதிரி மாற்றணும். உலகத்தில சிவத்தை காணுகின்ற முறை இதுதான். இந்த பழக்கம்தான் நம்மை அதற்கு கொண்டு செல்கிறது. எனவே எறும்பு, குரங்கு, மாடு, இப்படி எதை எடுத்தாலும் சரி, அவை பூசித்த தலங்களை பற்றிய கதைகளை படித்தால் அவற்றை காணும் பொழுது நமக்கு அந்த கதைகள் நினைவுதான் வருகிறது. அந்த குரங்கை கண்டவுடன் குரங்காடுதுறை, அந்த இறைவன் நம் நினைவுக்கு வருகிறான். நாம் குரங்கையும் நாயையும் கழுதையும் தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றை பார்க்கும் போதெல்லாம் அந்த பிராணிகளை நினையாமல் அதோடு தொடர்புடைய அந்த பெருமானை நினைச்சா, அதுதான் அதுக்குள்ள சிவத்தை காணுவதுன்னா அதுதான். அதுக்குள்ள என்ன உத்து உத்து பார்க்கறது, அந்த நினைவு வர்றதுதான். அத ஆங்கிலத்துல அசோசியேஷன் ஆஃப் ஐடியா என்பார்கள். அதனால இந்த இப்படிப்பட்ட நினைவு தொடர் நமக்குள் எழ வேண்டும் என்று எல்லா பொருள்களோடும் ஆண்டவனை தொடர்பு படுத்தி காட்டியிருக்கிறார்கள். என்ன பூ, என்ன வாகனம், என்னது பூசித்தது என்று புராணங்களில் வருவன எல்லாம் இந்த உலகத்திலே உலாவுகின்ற போது நாம் அந்த காணுகின்ற பண்டங்கள் மூலமாக இறைவனை நினைக்கும்படியாக செய்வதுதான். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறவனை அந்த பொருளிலே பார்ப்பதற்கான பயிற்சி தான். எனவே அன்பு நெறியும் அறிவு நெறியும் ஆய்வு நெறியும் கலந்து அமைந்த காப்பியங்கள், புராணங்கள் பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதிவையாக அமைந்தவை அந்த புராணங்கள். இதெல்லாம் பொய்யான் நெய்யான் அந்த ஆராய்ச்சி தேவையில்லை. புராணத் தலைவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள், அவன் முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் பெயர்த்தும் அப்பெற்றியவன். அவன் இயல்புகளை கூறுவன புராணங்கள். அப்போ அவையும் அப்படித்தானே இருக்க வேண்டும். புராணம் என்ற சொல்லே புராணவம் என்ற இரண்டு சொல்லின் புணர்ப்பால் ஆனதுதான். புராண பழமை, நவம்னா புதுமை. புராணம் பழமையும் புதுமையும் கலந்தது. புராதனம்னாலும் பழமைதான். புராதனம் என்ற சொல்லே வழக்கில் உருமாறி புராணமாயிற்று. ஆதலால் பழங்கதையை கூறுவது என்பாரும் உலர். புராணங்கள் ஒரு மனிதனுக்கு வாய்த்த நல்ல தோழர்கள். நல்ல தோழர்கள், நல்ல தோழன் நண்பனோடு கூடி கழிக்கவும் உண்டு. அப்படி அவனோடு கூடி கழிப்பதற்கு, அவனோடு பலவற்றை பேசி மகிழ்வதற்கு உண்டு மகிழ ஊர் சுற்ற மட்டும் பழக மாட்டான். நண்பனிடம் தீமை கண்ட போது திருத்தமும் செய்வான். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்பது தமிழ் மறை. நண்பனிடம் தீமை கண்டால் பழங்கதையை கூறியும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து காட்டியும் அவன் திருத்துவான். அதுபோல புராணங்களும் இதிகாசங்களும் மக்கள் சமுதாயத்திற்கு நல்லன கூறியும் அல்லனவற்ற பலையை எடுத்து காட்டி திருத்தவும் வழிவகுப்பன. அதனால எல்லா நாடுகளிலும் புராணங்கள் உண்டு. இப்போ இந்த புராணங்கள் பல வகை. மகா புராணங்கள் 18, உபபுராணங்கள் 18. இவையல்லாமல் பல தர புராணங்கள் உள்ளன. பொதுவாக செய்வர்கள் 3 புராணங்களை சிறப்பாக செய்வார்கள். சிவபெருமானுக்கு 3 கண்கள் இருப்பது போல அந்த 3 புராணங்களுக்கும் நமக்கு
விளக்கத்தை தருவனவாக அமைந்திருக்கின்றன. அந்த 3 புராணங்களிலே ஒன்று கந்த புராணம், 2வது பெரிய புராணம், 3வது திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் எம்பெருமான் மதுரை மாநகரில் இயற்றிய அருள் திருவிளையாடலை சொல்வது, அது தல புராணம். பெரிய புராணம் என்பது தொண்டர்களுடைய சரித்திரத்தை சொல்வது, அது தமிழை முதலாக உண்டானது. கந்த புராணம் முருகப்பெருமானின் பெருமையை சொல்வது. மகா புராணங்கள் 18 ஒன்று அது. இது லட்சம் கிரந்தங்கள் அமைந்த ஒன்று. இலக்கியங்களை அத வகையாக பிரித்திருக்கிறார்கள். பெரியவர்கள் பிரபு சம்ஹிதை என்பது ஒன்று. அந்த இலக்கிய வகையிலே ஒன்று பிரபு சம்ஹிதை என்பது. புராணங்கள்லயும் அது போன்றது இருக்கு. தலைவனுடைய கட்டளையை போன்றது அது பிரபு சம்ஹிதை. அப்படி இருக்கிறத பார்த்தா இப்ப வேதம் இருக்குது, ஆகமங்கள் இருக்குது, அதெல்லாம் பிரபு சம்ஹிதை என்று சொல்வோம். ஏன்னா முதல் பொருளாகிய சிவபெருமான் சொன்னது. அவர் சொல்றதெல்லாம் அரசன் சொல்வதை போல நாம் அப்படித்தான் கேட்கணும், பயபக்தியோடு. இதை செய்க, இதை செய்யற்க என்று கட்டளை வாக்கியமா இருக்கும். அது விதி நிஷேதங்களை சொல்வது வேதம். எஜமான் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதற்காக செய்ய வேண்டும், அதை செய்வதனால் என்ன பயன் என்று கேட்பதற்கு தொண்டனுக்கு உரிமை இல்லை. அது கேட்கவும் கூடாது. ஆனாலும் எதற்காக, என்ன காரணம் என்று கேட்க இயலாது. எஜமான் இட்ட கட்டளையை கேள்வி கேட்காமல் செய்வது பணியாளன் கடமை. எனவே இந்த வேதங்கள் எல்லாம் அப்படி இருப்பது. பிரபு சம்ஹிதை என்னது செய்க, என்னது செய்யற்க என்று சொல்லும். அந்த வேதம் ஏன் அப்படி சொல்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை சரியானபடி நடத்திவிட முடியாது. ஆகவே அதை சொன்னவன் பேரறிவினன். அதனால அந்த ஆராய்ச்சி இல்லாம அப்படியே அந்த ஒழுக்கம், பின்பற்ற ஒழுக்கம் இருக்கணும். அப்படி இருப்பதுதான் இந்த பிரபு சம்ஹிதை என்பார்கள். அடுத்தபடியாக உள்ளது சுக்ருத் சம்ஹிதை. அந்த சுக்ருத் சம்ஹிதை அது நண்பர் வார்த்தையை போன்றது. ஸ்மிருதிகளை சுக்ருத் சம்ஹிதை என்பார். காலத்துக்கு ஏற்றபடி நமக்கு அறிவுரை சொல்பவர் நண்பர். எந்த இடத்துல எந்த காரியம் செய்கிறோமோ அதற்கு ஏற்றபடி அறிவுரை அவர்கள் கூறுவார்கள். சுருதி என்ற அந்த சொல்கிற வேதம் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்மிருதியோ சுருதியை அனுசரித்து என்ன காலத்துல மனிதர்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று அவருடைய தன்மத்தை வரையறை செய்யும். ஆகவே காலத்துக்கு காலம் ஸ்மிருதி வேறாக அமையும். ஒரு காலத்துல ஒரு ஸ்மிருதி தான், நாடர்கள் வேறு பெரியவர் வந்து தங்கள் காலத்துக்கு ஏற்றபடி ஒரு ஸ்மிருதி செய்வார். இதுபோல ஒவ்வொரு கல்பங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்மிருதி உண்டு. அப்படி இருக்கிறது. அடுத்தாப்புல பார்த்தா காந்தா சம்ஹிதை. காந்தா என்பது மனைவியை குறிக்கும். காவியங்களை காந்தா சம்ஹிதை என்று சொல்வார்கள். மனைவி எப்படி இங்கிதமாக தன் கருத்தை தெரிவிப்பாளோ அப்படி சொல்வது காவியம். அவருடைய சொல்லிலும் பொருளிலும் இன்பம் உண்டாவது போல இருப்பது காவியம். ஒரு பெண் தன் கணவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள். நான் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்க என்னுடைய தோழி ஒரு புது புடவை உடுத்திக் கொண்டு வந்தாள்.
அவருடைய புடவை மிக நன்றாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதை நீ உடுத்திக் கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னார் என்கிறாள். அப்போ அந்த புடவையை தனக்கு வாங்கி தன் கணவன் கொடுக்க வேண்டும் என்பதையே அவள் அந்த மாதிரி சுற்றி வளைத்து சொல்லுவார். அந்த குறிப்பை உணர்ந்து கணவன் அவளுக்கு அந்த புடவை வாங்கி தருவான். இப்படி இங்கிதமாக சொல்கிற பாங்கு காவியங்களில் இருப்பதால் அதை காந்தார் சம்ஹிதை என்று சொல்வார்கள். ஒன்றை நேராக கூறுவதை விட்டு சுற்றி வளைத்து கூறினால் அதில் ஒரு அழகு இருக்கும். நேராக போட்டால் கோடு, வளைவாக போட்டால் சித்திரம். நேராக நடந்தால் நடை, கோணலாக நடந்தால் நடனம். கோணலிலும் ஒரு மாணல் இருக்க வேண்டும். கோணல் மாணல் என்று சொல்கிறோமே, மாணல் இல்லாமல் கோணலாக ஒருவன் நடந்தால் அதை நடனம் என்று சொல்லிவிட முடியாது. அதுல ஒரு ஒழுங்கோடு நடனம் ஆட வேண்டும். அந்த ஒழுங்குக்குத்தான் மாணல் என்று பெயர். வாழ்க்கையில உள்ள ஒழுங்குக்கு ஒழுக்கம் என்று பெயர். நடனத்தில் உள்ள ஒழுங்குக்கு ரிதம் என்று பெயர். புள்ளி வைத்து கோலம் போடுகிறார்கள். அப்படி புள்ளி வைக்காமல் ஒழுங்கில்லாமல் கண்டபடி போட்டால் அது கோலமாகாது, அலங்கோலமாகிவிடும். கோலம், கோணல், புள்ளி, மாணல். அதனால ஒருவன் உண்டு கொண்டிருக்கிறான், அவன் மனைவி பரிமாறுகிறாள். அப்பொழுது சோற்றிலே ஒரு கல் இருக்கிறது, கடுக்கென்று கடிக்கிறான். கோபத்தோடு என்ன கல்லை பொறுக்காமல் சமைத்திருக்கிறாய் என்று சொல்கிறான். அப்பொழுது அந்த பொன்மணி கண்ணீர் விடுகிறார். ஆனா இதே இன்னொருத்தன் சொல்றான், பக்குவம் உடைய ஒருவன். அந்த காலத்துல அனுசூயை என்று ஒரு கற்பரசி இருந்தாள். அவள் இரும்பு கடலையே வறுத்து தந்து விடுவாள். அதுபோலத்தான் நீ இந்த கல்லையே சமைச்சிட்டாய என்று சொன்னா அவளுக்கு அது வெட்கம் வருவதோடு அதை செய்யாமல் திருத்தவும் அன்பினால் திருத்துவது இது. எனவே அப்படி இங்கிதமாக சொன்னால் அதுல இன்பம் உண்டு. இப்படி இந்த நாயகி பேசுகிற பேச்சை போல் அமைவது காவியம். சாமானியமாக பேசுகிறவர்களே இவ்வளவு நயமாக பேசுகிறார்கள் என்றால் காவிய கர்த்தாக்கள் தம்முடைய காவியங்களிலே எவ்வளவு நயமாக மொழியை ஆளுகிறார்கள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. ஆகவே காவியங்களுக்கு காந்த சம்ஹிதை என்று பெயர். அடுத்தாப்புலதான் அந்த புராணங்கள் வருகிறது. புராணங்களை சிசு சம்ஹிதை என்று சொல்வார்கள். குழந்தைகளுக்கு கதை சொல்வது போல சொல்வது புராணம். அதுல தத்துவம் இருக்கும். குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லும் போது ஆவலாக கேட்பார்கள். அதன் முன்பின் தொடர்ச்சியை நோக்க மாட்டார்கள். அப்போதைக்கு வருகிற சுவையை நினைத்து ஆர்வத்தோடு கேட்பார்கள். அதே போல வேதத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் புராணங்கள் கதைகளாக சொல்லுகின்றன. சுருதி, ஸ்மிருதி, காவியம், புராணம் ஆகிய எல்லாமே அடிப்படை உண்மையை சொல்வதுதான். ஆனா அந்த வேதமாகிய சுருதியின் உள்ள கருத்துக்களை மற்றவர்களெல்லாம் தம்முடைய உள்ளுரையாக கொண்டு வழங்குகின்றன. இந்த நாட்டில் நம்முடைய பண்பாடு எதுவோ அதை வெளிப்படுத்துவதுதான் இலக்கியம் என்று சொல்வார்கள். அறம்பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கையும் சொல்வது வேதம். மற்ற நூல்களும் இவற்றைத்தான் சொல்ல வேண்டும். அறத்துக்கு மாறுபாடாக காப்பியம் சொன்னால் அது காப்பியமாகாது. எனவே மனிதனுடைய வாழ்க்கையை உறுதிக்கின்றவைதான் இலக்கியம். வெறும் அந்த வேதம் மனிதனை இன்னது செய், இன்னது செயற்க என்று வரையறுத்து காட்டுகிறது. ஆனால் அதை தெரிந்து கொள்வது எல்லோராலும் முடியாது. அதனால அதை வேறு வகையை சொல்வன ஸ்மிருதி முதலியன. காவியம் மிக மிக சுவையாக ஊக்கம் குன்றாமல் படிக்கச் செய்வது. பிறகு அந்த உண்மை கருத்தை புரிந்து கொள்ளும்படி செய்கிறது. இந்த புராணங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பாங்கிலே அமைந்து வேதத்தின் கருத்தை உள்ளுரையாக கொண்டவை. கதையாக இருந்தாலும் கருத்தை சொல்வது புராணம். புராணங்கள், புராணம் என்றால் பழமை என்று சொல்வார்கள். வடமொழியில் அதற்கு அப்படி பொருள் சொல்வதில்லை. புறா என்றால் புறா ந என்றால் புதுமை. புராண பழமை, பழமையும் புதுமையும் சேர்ந்தது.
அதாவது அது பழையதாக இருந்தாலும் இன்றைக்கும் எல்லா காலத்துக்கும் ஒத்ததாக இருப்பது, இன்றைக்கும் அது அந்த பலனை மங்காமல் கொடுப்பது என்று அதற்கு அர்த்தம். நாம் பல சரித்திரங்களை படிக்கிறோம். சரித்திரங்கள் அரசருடைய தோற்றத்தையும் வெற்றி தோல்விகளையும் சொல்பவை. அவைகளை எல்லாம் செய்தி அளவிற்கு தெரிந்து கொள்கிறோம். நம் நாட்டு மன்னர்கள் இப்படி எல்லாம் செய்தார்கள் என்று பெருமைப்படுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் புராணம் அப்படி அல்ல. இப்படி நடந்தால் நல்லதை பெறலாம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. அது நடந்தது பழமையாக இருந்தாலும் இப்பொழுதும் நாம் பயனடைவதற்கு உரியதாக இருக்கிறது, புதுமை உள்ளதாக இருக்கிறது. இப்படி பழமையும் புதுமையும் கலந்தால்தான் புராணம். ஆகவே இந்த நாட்டில் பலகாலமாக புராணங்கள் மக்கள் விரும்பும் விருப்பத்தோடு கேட்டு வருகிறார்கள். பெரியவங்கெல்லாம் புராணத்தை போற்றி வருகிறார்கள். வேதத்தில் உள்ள நீதியே அப்படி புராணங்கள்ல வருகிறது. உனக்கு சர்க்கரை அதிகமாக சேர வேண்டும் என்று வைத்தியர் சொல்கிறார். உடனே கடைக்கு போய் சர்க்கரையை வாங்கி அப்படியே யாரும் சாப்பிட மாட்டார்கள். சாப்பிட்டாலும் அது தேவிட்டிரும். அதற்காக முதலிய பண்டங்களை வாங்கி சர்க்கரையை சேர்த்து பல வகை பதார்த்தங்களாக ஆக்கி உண்பார்கள். சர்க்கரை எப்படியோ உள்ளே போய்விடுகிறது. அதுபோல இந்த புராணங்கள் தின்பண்டங்கள் போல உள்ளவை. அவற்றை படித்தால் அவை கதைகளாக இருந்தால் அவற்றினூடே உள்ளுரையாக வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய உண்மைகள் புதைந்திருக்கும். இறைவன் செய்கின்ற காரியங்களை எல்லாம் திருவிளையாடல் என்று சொல்வார்கள். முருகப்பெருமானுடைய பல வகை திருவிளையாடுகளை சொல்வது கந்த புராணம் இல்லையா? விளையாட்டுக்கும் வினையாட்டுக்கும் வேறுபாடு உண்டு. விளையாட்டு இன்பத்தை தருவது, வினையாட்டு துன்பத்தை தருவது. ஒருவன் மண்வெட்டியினால் வெட்டுகிறான், அவன் உடம்பு வேர்க்கிறது, உடம்பிலே வருத்தம் தோன்றுகிறது. அதேதான் ஒருவன் விளையாடுகிறான், கால்பந்து விளையாடுகிறான், அப்போது அவனும் கையும் காலும் ஆட்டுகிறான், அவன் உடம்பெல்லாம் வேர்வை வருகிறது, ஆனால் அவனுக்கு துன்பம் உண்டாவதில்லை. வேலை செய்கிறவன் மண்வெட்டியை எடுத்து மண்ணை வெட்டி எடுத்து கொட்டுகிறான். அந்த வேலையை செய்யும் போது எப்போது முடியும், எப்போது கூலி பெறுவோம் என்ற எண்ணத்தோடு செய்கிறான். அவனுக்கு அந்த வேலை சிரமமாக தெரிகிறது. விளையாட்டு வீரனும் அதற்கப்பால் ஒரு பயன் இருக்கிறது என்பதை எண்ணாமல் அதிலேயே ஈடுபட்டிருக்கிறான். அதனால இன்பத்தை அடைகிறான். விளையாட்டை செய்கிறவனுக்கும் இன்பம், அதை பார்க்கிறவனுக்கும் இன்பம். ஆண்டம் செய்கிற திருவிளையாடல் அவனுக்கு இன்பம், அதை பார்க்கிறவர் எல்லோருக்குமே மிக மிக இன்பம். புராணங்கள் 18 என்று சொன்னோம். வேதத்தில் உள்ள கருத்துக்களை அறிவுறுத்துவதற்காக அமைந்தவைதான் புராணம். அவற்றை உபபிரமணம் என்று சொல்வார்கள். அந்த முன்னோன் மொழிந்த மொழியை திருப்பி சொல்வது. அப்படி செய்பவர்கள்தான் இந்த புராணங்கள். எனவே இந்த புராணங்கள், இந்த திருவிளையாடல் புராணம் மூலமாக நாம் எவ்வளவோ கருத்துக்களை இந்த கேட்க இருக்கின்றோம். சிவபுராணம் பிரம்மாவால் நாரதருக்கு சொல்லப்பட்டது. கூர்ம புராணம் புலஸ்தியரால் நாரதருக்கு கூறப்பட்டது. கருடன் காசியப்பருக்கு கூறியது கருட புராணம். மார்க்கண்டேயர் வியாச சீடர்களில் ஒருவன ஜெய்மினி முனிவருக்கு கூறியது மார்க்கண்டேய புராணம். இப்படி ஒவ்வொரு புராணமும் உபதேசமாக கூறப்பட்டது. இறைவன் திருநடம் புரியும் சபைகள் 5. இவை 5ம் வனமாகவே இருப்பது அறியத்தக்கது.
பொன்னம்பலமாகிய கனகசபை உள்ள இடம் தில்லைவனம். வெள்ளியம்பலமாகிய ரதசபை உள்ள இடம் கடம்பவனம். தாமர சபையாகிய நெல்லை உள்ள இடம் வேணுவனம். ரத்தன சபையாகிய திருவாலங்காடு உள்ள இடம் ஆலவனம். திருக்குற்றாலத்துல சித்திர சபை உள்ள இடம் திருக்குளம், அந்த குறும்பலா முதலிய மரங்கள் நிறைந்த திரிகூடமலை. இந்த 5 சபைகள்ல வெள்ளியம்பலமாகிய கடம்பவனத்தில் இறைவன் 3 வகையான நடனம் செய்வதை கடம்பவன புராணம் கூறும். இவை பரானந்த நடனம், கால்மாறி ஆடிய நடனம், ஊர்த்துவ நடனம் என்பன. இவை 3 முறையே பொற்சபை, ரதசபை, ரத்தன சபை ஆகிய இடங்களில் நிகழ்வதாகவும் கூறுவார்கள். சிறந்த தலபுராணமான இதை செய்தவர்கள் பலர். திரு ஆலவாய் உடையார் திருவிளையாடற் புராணம், அது பெரும்பற்ற புலியூர் நம்பிகள் செய்தது. கடம்பவன புராணம் தொண்டை எழும்பூர் வீமநாத பண்டிதர் செய்த. வடமொழி கதம்பவன புராணம் அல்லது நீபாரண்ய மகாத்மிய மொழிபெயர்ப்பு. பரஞ்சோதியாரன் திருவிளையாடற் புராணம், அது வடமொழியில ஆலாசிய மான்மிய மொழிபெயர்ப்பு. ஆலாசிய மான்மியம் அது அட்ட மிமர தட்சண மான்மியம் என்ற நூலிலிருந்து வந்தது. சுந்தரபாண்டியம், இதுவும் பெருமானுடைய பெருமையை விளையாடல்களை சொல்வதுதான். திரு ஆலவாய் உடையாருடைய திருவிளையாடற் புராணம் பெரியம்பற்றியூர் நம்பி செய்தார். அது என்னை கிடைக்குது. ஆக அந்த 3 விதமான ஆடல் இதைத்தான் நாம உண்மை விளக்கத்திலையும் படிக்கிறோம். அதையெல்லாம் நாம படிக்கிற அந்த சாத்திரத்தை கதையா காட்டுது. திருவிளையாடல் என்பது திருவிளை ஆடல் என்ற 3 சொற்கள் உடைய தொடர்மொழி. திரு என்பது தமிழ் இலக்கியங்கள்ல 19 வகையான பொருளை உணர்த்துவது. ஒரு சொல் எந்த சொல்ல அடுத்தாலும் பொதுவா வண்ணம், வடிவு, அளவு, சுவை, தொழில் முதலான பண்புகளை உணர்த்துமிடத்து அது இடுகுறையாய் பின்னர் அந்த பண்புகளுடைய பொருளுக்கும் ஆகும். அந்த பண்புகளால் விளையும் பெருமை, சிறுமை, நன்மை, தீமை, இன்ப துன்பம் முதலான பயன்களுக்கும் காரணக்குறியாகி அது பெயராகும். அதை இலக்கை கண்ணாடியின் வாயிலாக பல பொருள் ஒரு சொல்லை நோக்குவார் யாவரும் அறிய கிடக்கிறது. இவற்றை நிகண்டுகளும் அகர முதலிகளும் தொகுத்து காட்டும். இந்த நிலையிலே திரு என்பது அழகை உணர்த்தும் சொல்லாய் அதை உடையவனையும் அந்த அழகு விளைவதற்கு காரணமான செல்வம், தெய்வத்தன்மை முதலியவற்றையும் அழகாலும் அதன் வழி பொருளாலும் விளையும் பயனாகிய பெருமை, பொலிவு முதலியவற்றையும் எத்தனைக்கும் காரணமாக நல்ல ஊழையும் உணர்த்தும் பெயராகிறது. இந்த திரு என்பது ஆன்மாக்கள் பெறுகின்ற செல்வம் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்ததாகிய வீடு பேறு என்ற அழியாத பரம பிரயோஜனத்தை குறித்து நிற்பது. விளை என்பது அந்த திருவை, அந்த முக்தி பெற்றை விளைவிக்கும். விளைவித்தலாவது படிமுறையிலே நிகழ்த்துதல். அதனால அதாவது காஸ்ட் டு க்ரோ என்பார்கள். டு ரைஸ், மெச்சூர், ரிப்பன் என்பார்கள். அப்படியே படிப்படியா ரைப்பாகுது, முதிர்தல், வளரச் செய்தல். செய்விழைக்கும், வாய்க்கால் அணையார் தொடர்பு என்பது நாலடியா சொல்றது. வயலிலே பயிரை படிமுறையிலே விளைவிக்கும் வாய்க்கால், அது நீர் போன்றொரு தொடர்பு என்று சொல்லுவார். அதனால இந்த விளைவிப்பது விளை,
பெரும்பொருளால் பெட்டகத்தாகி அருங்கேடன் ஆற்ற விளைவது நாடு என்பது திருக்குறள். மிக்க பொருள் உடையதாகவும் அனைவராலும் விரும்பத்தக்கதாயும் கேடில்லாததாயும் மிகுதியான விளைபொருள் உள்ளதாயும் திகழ்வதே நாடு என நாட்டிற்கு இலக்கணம் கூறும் தெய்வ புலவர் விளைதல் என்ற சொல்லுக்கு இவ்வாறு அதிகமாயும் பகைவனும் விரும்பத்தக்கதாயும் கேடில்லாததாயும் இருப்பது என்று கூறியதால் அழிவில்லாத செல்வமாகிய மெய்யறிவு என்ற ஞானம் படிமுறையில மேற்சொன்னவாறு ஆன்மாவிடத்தின் விளைதல் பொருட்டு இறைவன் செய்யும் ஆட்டுவதாகிய செயலல் என்பது நமக்கு விளங்குகிறது. எனவே அந்த பெரும்பொருளால் பெட்டத்தக ஆக்கி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. அந்த குறள் இந்த கருத்தை சொல்வதாக அமைகிறது. அதனால இந்த புராணம்னா நாம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த திரு விளையாத இடத்துல அந்த திரு விளைவதற்காக இறைவன் செய்கிற ஆடல் இந்த திருவிளையாடல் என்று அது கூறுவதாக அமைகிறது. அதனால எங்க ஏற்கனவே நீங்கெல்லாம் திருவிளைந்து அந்த விளைச்சலை அனுதினமும் அறுவடை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஊர் மக்கள். அதனால இந்த காசி என்றால் போல, காசி என்றால் சிவம் விரிந்து விளங்குகின்ற இடம், அதாவது சிவஞானம் அது சிற்றம்பலம் போல நிறைந்திருப்பது. அதைத்தான் இதுவும் சொல்கிறது சிவகாசி. அதனால இங்க உள்ளவங்கெல்லாம் அப்படி சிவப்பற்று நிறைந்தவர்கள், சிவம் விளைந்தவர்கள். அவர்களுக்கு இன்னும் அந்த விளைச்சலை மிகுதிப்படுத்துவதற்காக நாம அந்த சிவஞான போத சிறப்பு பாயரத்துல பார்த்த மாதிரி அங்க இந்த துன்பங்கள் மரங்களிலெல்லாம் விடுபட்டு முக்தி அடைந்தவர்கள் கூட அந்த மெய்கண்டாருடைய திருவடிகளை சூடிக்கொள்வார்கள் என்பது போல நீங்கள்லாம் ஏற்கனவே பக்குவப்பட்டு அங்க சிவம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் நீங்க இந்த தம்பி மூலம் இவர் நமக்கு பிரியமான ஒரு மாணாக்கர். இவர் தமிழிலே ஆய்வு செய்கின்ற ஒரு மாணாக்கர். தமிழ் என்றாலே அது சிவத்தை குறிப்பதுதான். அதனால இந்த தமிழுக்கு செய்கிற குற்றம் சிவத்துக்கு செய்கிற குற்றம் என்பார் உமாபதி. அப்போ இந்த புராணத்தை இங்க ஓதுவது கூட, அந்த தமிழை இங்கே சொல்வது கூட சிவத்துக்கு செய்கிற வழிபாடாகும். அதனால இந்த வழிபாட்டை இவர் மூலம் இங்கு இது சிறந்து விளங்குவதற்கு பெருமானுடைய திருவுள்ளம் பற்றி இருக்கிறார். அதனால நீங்க இவர் மூலம் அந்த தமிழில் சிறந்த இவர் மூலம் அதை தெளிவாக கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை பெருமான் நல்கி இருக்கிறார். அதனால
நீங்கள்லாம் இவரை உங்க பிள்ளைகள் போலதான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனவே பிள்ளைகள் என்ன சொன்னாலும் அது நமக்கு இனிப்பாகத்தான் இருக்கும். அதனால இந்த சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதல் அதை இங்கே துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தி யானைதன் செய்ய பொற்பாதமே என்று அவர் அந்த பெருமானை வேண்டுக் கொள்வார். அதுபோல நாம அந்த சுத்தியாகிய சொற்பொருளை இவர் மூலம் நான் கேட்பது. அதனால நாம் முதல்ல சக்தியாகி பின் சிவமாகி தனிப்பர முக்தி முதலை அடைவோம். அதற்கு இவர் ஒரு கருவியாக இருந்து உங்களுக்கு முதல்ல இதை கேட்க செய்து உங்களை எல்லாரும் ஏற்கனவே சக்தியா தான் இருக்கீங்க, இப்ப சிவசக்தி ஆக்கி சிவமாக்கி விடுவார் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்கு அந்த பெருமானுடைய திருப்படிகளை மீண்டும் மீண்டும் வளர்த்திக் கொண்டு உங்களுக்கெல்லாம் இவர் மூலம் சிறந்த மங்களங்கள் பெருகுவதற்காக பெருமானுடைய திருப்படிகளை வேண்டிக் கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.